கூட்டம் அழுகுது. எனக்கு தெரிஞ்ச மக்கள் உங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்காங்க. ஜெய் லாரியா இருக்காங்க. சாரி இல்லை நீ பைபிள் வாசிச்சா தள்ளு, நீ பிரே பண்ணினா தள்ளு, நீ ஆராதிக்காத கிளம்பு, நீ மெசேஜ் கேட்கிறியா மெசேஜ் கூட்டிங் பண்ணிருக்க கிளம்பு, நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா நான் அது 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன் கிளம்பு. ஆமா உன் வைஃப் கூப்பிட்டார்ல போனதே பரவாயில்ல, அந்த அழுகையும் கவலையும் இல்லையா அட்டாட்டேன். ஓ அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் இயர் வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு உப்புவாசம். எப்படி இருக்கும்? நீங்க தான் உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் சொன்னேன் என் பேரு உபவாசமணி. உப்பு சாதம் போச்சான். உங்க பேர் என் பேர் இல்லையா? நானும் ஒரு நாள் அவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளவு உபவாசம் எடுத்திருக்கேன், எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருக்க. நீ மனுஷ பார்வைக்கு செலவு பண்ண முன்னாள் உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாது. எங்க போறது? உபவாசம் அங்க என்ன சரி உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? என் பேர் நான் நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு கஷ்டமாக நிறைய கொடுத்துருக்கேன். திருட்டு நல்லது எல்லாம் திருத்து பண்ணோம். நீங்க ஆசை வச்சு கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல கஷ்டமாக கல்வி கொடுக்குது. இதுல தொழில பேசுது. இதெல்லாம் விட்டுறாங்க போச்சா? என்ன நல்லது பண்ணா மட்டும் போடலாம். பாவத்தை விட்டு மண் தரணுமா? ஓ இது வேறையா? ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிச்சு இருக்கு. ஓ பெர்ஃபார்மன்ஸா? யாரு நீ இன்னைக்கு நான் பார்த்தேன். இந்தம்மா உன்னோட பேரை சொல்லு. சொல்றீங்க என் பேரு ஜெகமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரட்டாடாம சர்ச்சு போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே சர்ச்சில் அந்நிய பாஷை, கொரோனாடியில வேற பாஷை. ஐயோ இவங்களெல்லாம் ஒன்று விட்டுறீங்க.
பார்வை 2000. சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி உன் வாய் கிழிச்சுறேன். பாய்ஸ் டேக் மீ. ஏன் அந்த பொம்பளை எதை கிழிக்கிறா? எல்லாம் நம்ம தான் இது போ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில் ஆண்டவருக்கு உண்மையா வளர்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூப்பிடுறார். நீங்க உள்ள போலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளெஸி. உன் பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ அப்படியாமா? நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்று நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்லை. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்ப. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே. நான் பிஸியம்மா வீட்டுல பார்த்தனே கூட. இவதான் பிஸியம்மா. ஏமா, இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சேனே, ஒரு நாள் கூட ஏஸ்பாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்ன வேணும் பிஸியம்மா, என்ன விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிஸி, இங்க என்ன பண்றீங்க? யாரு இவங்கலாம்? அதை நாங்க சொல்றோம். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல, இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உங்களால பரவாயில்ல போக முடியாது. இயேசுவா? பிஸி, நீ கிறிஸ்தவன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னாலதான் இங்க நான் இருக்கேன். நீ சொல்லிருந்தா இந்த நிலைமையில வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அதை விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அதை விட்டுருங்க. ப்ளீஸ் அதை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அதை விட சொல்லுங்க. நானும் தப்பு பண்ணிட்டேன். நானும் ஆண்டவரை பத்தி உங்களுக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அதை விட சொல்லுங்க. என்னதான் நான் சொல்லியிருந்தா அவன் பரலோகம் வந்திருப்பான். ப்ளீஸ் அதை விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறது ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம என்ன விழுந்து கடமை. அதை நம்ம தெரிவிக்கலன்னா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க சொல்லிடுங்க. எல்லாருக்கிட்ட சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாருக்கிட்ட சொல்லிடுங்க. அடிப்பட்டு
இதை காப்பாற்றுறது ரொம்ப நன்றியா. எங்க தாத்தா ரொம்ப நன்றி. உங்களுக்கு எப்போ தேவையோ நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன். காப்பாத்துறா நீ அதிகமே நீ காப்பாத்துறா. சரி போ என்ன சொல்ற நான் நம்புறேன். ஆமாடா ரன்னிங்ல சொன்னா ரன்னிங்ல சொன்னா ஐயோ முன்னாடி பார்த்து ஓட மாட்டியாடா பண்ணாண்டா. எப்படி நம்மளே நாடு வரலாடா. யாரு சிங்கம் ஜூடா ஐயா உங்க பேர் சொல்றாரு. அந்த பேர் என்ன? ஜூடா 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 லைனே ஜூடா லைன் சிங்கம் ஐயோ நாமதே சிங்கம் நாமதே சிங்கம் வந்துச்சு வந்துச்சா பரவாயில்லையா ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரோம். பசங்களா நான் யாரையாவது பார்த்து அவங்க கிட்ட நான் ஏதாவது வாங்க போனேன்னா நீங்க அமைதியா இருக்கணும். இல்லைன்னா அடிச்சு உங்களை சாப்பிடுவேன். நான் ஒரே ஓடி விளையாடப்ப விழுந்தவ சிங்க காப்பாது. இப்ப சும்மா கூப்பிடுமா சிங்க வருதான்னு பாப்போம்னா பசங்க கூப்பிட்டா கூப்பிடலாமா? சொல்லு சிங்கமா சிங்கம் வந்துட்டு பாருங்க. சிங்கம் வந்துருக்கு அதுவா சும்மா விட்ட இதை ஏமாத்திட்டியோ? சும்மா கூப்பிட்ட போர் அடிச்சுது. காலையில ஒண்ணு நான் பண்ணல. நம்பவே கூடாது. நம்ப போ. அன்னைக்கு நான் அந்த சிங்கம் வந்து எவனையோ காப்பாத்து. இன்னைக்கு நான் அவனையும் சுத்தாம மாட்டீங்களா? இன்னைக்கு இந்த புலிக்கையில நீங்க புலிச்சு வராம எவனையும் எஸ்கேப் ஆக போறது இல்லை. சரி இன்னைக்கு ஓரளவு நாள் நல்லா தான் இருக்கு. நம்ம என்ஜாய் பண்ணுவோம். மாட்டிக்கிட்டியா? எல்லாம் மாட்டியா? இன்னைக்கு நீ சிக்கிறேன். நீ சிங்கமாவது மண்ணாங்கட்டியா? யார்
காசு ஏய் காசு சரியா இல்லையா சரி இன்னைக்கு நான் போய் சாப்பிட போறேன் வரட்டா ஐயோ அன்னைக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம் அந்த சிங்கத்தை கூப்பிட்டுட்டேன் அந்த சிங்கம் ஏமாந்த காரணம் என் கையில இருந்த காசெல்லாம் போச்சு போனா ஒரு புலி வந்துடுறா அந்த புலி வந்து ஒரே அடியா அடிச்சு காசெல்லாம் புலியின் அடிக்கிறா அப்படி அடிக்கிறா அந்த புலி என்ன சிங்கத்தை நான் கூப்பிட்டேன் நான் சிங்கம் வந்து எனக்கு ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் வாங்கி ஒரு வாரம் கூப்பிட்டேனா அது வேற வந்தது நான் ஏமாத்திட்டேன் சொல்லி ஓடி போயிடுச்சுடாது தெரியாம ஏமாத்திட்டேன் என்ன பண்றது சரி நான் வீட்டுக்கு போய் மறந்தாவது வைக்கிறேன் இந்த மாடல் என்ன தெரியுமா நம்ம 3வது கற்பனை படிச்சோம் தெரியுமா என்ன கற்பனை அது வெரி குட் வெரி குட் இதுல அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா என்ன பண்ண அந்த சிந்து பையன் சிங்கத்தை சும்மா கூப்பிட்டானா அதனால என்னாச்சு அந்த காப்பாத்து சரி இது நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும் ஓகேவா அது மாதிரி நீங்க அதை பத்தி அது மாதிரி நீங்க பண்ணக்கூடாது ஓகேவா சரி ஓகே நான் இப்போ